அது ஒரு சாயந்தர நேரம். கடைசி போட்டு அக்கறைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப 2 காதலர்கள் வந்து வேகமா வந்து உட்கார்றாங்க. "அண்ணே சீக்கிரம் போங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போயிட்டு இருக்கு. அப்போ போகும்போது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வாய் தகராறு வருது. "நீ தான் அப்படி செஞ்ச, நான் அப்படி பண்ணியிருப்பேன். எனக்கு அப்பவே தெரியும் நீ தான் அப்படி பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டே வராங்க. அப்ப அந்த படகு ஓட்டி கேட்கிறாரு, "என்னப்பா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சண்டை போட்டே வரீங்க?" அப்படின்றாரு. அந்த பையன் சொல்றான், "உங்க வேலை படகு ஓட்டுறது தான். நீங்க உங்க வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இவங்க மறுபடியும் சண்டை போட்டே வராங்க. அப்ப அந்த பையனோட கால்ல வந்து தண்ணி படுது. ஏதோ உள்ள போட்ல தண்ணி வர மாரி ஒரு ஃபீலிங். அவன் சொல்றான், "அண்ணே படகுல என்ன தண்ணி வருது?" அப்படின்னு சொல்றான். "அதுவா தம்பி ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "நீங்க என்னங்க லூசா நீங்க? நாங்களே வாழ்க்கை பயணத்த ஆரம்பிக்க போயிட்டு இருக்கோம். படகுக்குள்ள தண்ணி வருதுன்றீங்க. எவ்வளோ பெரிய படகா இருந்தாலும் சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா படகே மூழ்கடிச்சிரும்ல" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அந்த பையன் உடனே அவர் சொல்றாரு, "தம்பி நீ பயப்படாத. இது வந்து படகு ஓட்டும்போது நான் துடுப்பு போடும்போது வர தண்ணி தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு அந்த சொல்றாரு. பக்கம் போகாதீங்க. ஆபத்து. அதே மாரி தான்ப்பா நீ சொன்னது கரெக்ட் தான். எவ்வளோ பெரிய படகா இருந்தாலும் இந்த இருட்டுல இப்படி சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா படகே மூழ்கடிச்சிரும். அதே மாதிரி தான் நீங்க பழகுன உறவு எவ்வளோ பெரிய உறவா இருந்தாலும், எத்தனை வருஷமா பழகியிருந்தாலும் சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அது உங்க உறவையே மூழ்கடிச்சிரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து வாழுங்க. உங்க வாழ்க்கை எப்பயும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறி அக்கறையில கொண்டு போய்